Hello all, welcome back to my channel Try with me Shannu. So இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து 50 Shades of Grey ஓட continuation story 50 Shades of Darker ஓட full narration தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோக்காக உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். I'm very sorry for that. So without any delay, let's get into the video. So in last video நம்ம 50 Shades of Grey வந்து Anastasia கிறிஸ்டியனை பிரேக்கப் பண்ணிட்டு போறதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டார்க்கர்ல பார்க்க போறோம். ஸோ அனஸ்தேஷியாவும் அந்த பிரேக்கப் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்பவே வந்து அப்செட்டாக தான் இருக்கா. ரொம்ப அவள் வந்து சாப்பிட மாட்டா, சரியா தூங்க மாட்டா, ரொம்ப டல்லாக இருப்பா. பட் அவள் கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சதுனால அவளுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் டே போக போறா. ஸோ அன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் வந்து நிறைய ஒயிட் ரோசஸ்லாம் வந்து இவளுக்கு சென்ட் பண்ணியிருப்பாரு. இவன் வந்து வாங்கிட்டு பாப்பா ஓ கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி குப்பையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் உடனே சரி ரோசஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனம் வச்சிருவான். ஸோ அதுக்கடுத்து இவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போவா. இவளை வந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். லைக் ஒரு கேர்ள் வந்து ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கும் இவளுக்கு. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படின்ற ஒரு கம்பெனில தான் வந்து ஜாயின் பண்ணிருப்பா. அங்க வந்து யார் பாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜாக் அப்படின்ற ஒருத்தன் தான் பாஸ். ஸோ அவன் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரியான ஒரு டைப். அவன் வந்து ஆனா ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். ஆனா மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி, லைக் பொண்ணுங்களே பார்க்காத மாதிரி பார்ப்பான் ஆனாவை. ஸோ ஆனா வந்து கொஞ்சம் லைட்டா அவன் டிஸ்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணுவான். ஆகிடுச்சு. ஆனா வந்து அவளோட ஒர்க் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஆனாவோட ஃப்ரெண்ட் ஜோஸ் இருக்கான்ல போட்டோகிராஃபர், அவன் வந்து ஒரு எக்ஸிபிஷன் கேலரி வந்து வச்சிருப்பான். ஸோ அங்க வந்து ஆனாவை இன்வைட் பண்ணிருப்பான். ஆனா வந்து அங்க போலான்னு பிளான் பண்ணிருப்பான். ஸோ அப்பயும் வந்து இந்த ஜாக் வந்து என்ன கிளம்பிட்டீங்களா, எங்க போறீங்க வா அப்படின்ற மாதிரி பேசுவான். ஸோ இவ கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு வந்துடுவா. அந்த எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா இவளோட போட்டோஸ் வந்து பெருசு பெருசா ஃப்ரேம் பண்ணி இவளை பயங்கர அழகா போட்டோ எடுத்துருப்பான் ஜோஸ். அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து அங்க வச்சிருப்பான். ஸோ அந்த 6 போட்டோஸ்மே வந்து ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவ பார்த்துட்டே இருக்கும்போது யார் இது வாங்கியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. அப்போ பார்த்தா அப்படியே கிரே என்றவர். ஸோ கிரே தான் அதை வாங்கியிருக்கான். கிரே வந்துட்டு ஹாய் ஆனா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்க ஏன் போட்டோஸ்லாம் வாங்குனீங்க, நீங்க எதுக்கு என்னோட போட்டோஸ் வாங்குனீங்க அப்படின்னு கேட்பான். எனக்கு வந்து உன்னோட போட்டோஸ் வந்து வேற யாரும் வாங்குறது எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால நான் வாங்கினேன். நான் வந்து உங்ககிட்ட பேசணும், நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ளீஸ் வா அப்படி டின்னருக்கு வா அப்படி கூப்பிடுவான். ஃபர்ஸ்ட் வர மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஓகே எனக்கு பசிக்குது, ஸோ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்துடுவான். ஸோ அந்த டின்னர்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து கன்வின்ஸ் பண்ணுவான். ஓகே அன்னைக்கு நடந்த மாதிரி திருப்பி எப்பவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணான். அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணா உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், நீ அக்செப்ட் பண்ற விஷயங்களை மட்டுமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் லைக் இவ்வளோ கன்வின்ஸ் ஆயிடுவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவ்வளோ வந்து ரொம்ப பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான், நீ சரியா சாப்பிடல, நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேரிங்காக அப்பயும் பேசுவான். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இவன் அங்கே வச்சுட்டு வந்துட்டால அந்த பிளாக்பெரி ஃபோன், அந்த கார் கீ எல்லாமே. ஸோ அதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வந்து இவர்கிட்டே கொடுத்துருவான். ஸோ திருப்பி அகைன் ஓகே பேட்சப் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் ரிலேஷன்ஷிப். அகைன் வந்து இது கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வந்து அனஸ்தேஷியா எப்பவும் போல ஜாப் போயிருப்பான். அங்கே இந்த ஜாக் வந்து அனஸ்தேஷியா கிட்ட பேசிட்டு இருப்பான். நாங்க வந்து எவ்ரி ஃப்ரைடே நாங்க டீமா எல்லாரும் வந்து இங்க ஒரு பக்கத்துல இருக்க பார் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்களும் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் பார்த்தா எல்லாரும்லாம் போக மாட்டாங்க. இவன் வெறுமே வந்து இவளை மட்டும் தான் கூட்டிட்டு போயிருப்பான். இவன் வந்து இல்ல எனக்கு பிளான்ஸ் இருக்குன்னா இல்ல பரவாயில்ல அந்த பிளான்ஸே வந்து வர சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து கிறிஸ்டியனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவான். இந்த மாதிரி ஈவினிங் வந்து ஆஃபீஸ் ஒர்க் அப்புறம் நான் இந்த பார்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இவன் கரெக்டாக கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் பேசிட்டே இருப்பான். அப்போ அப்படியே ரொம்ப இவளே பார்த்து பேசிட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக அப்போ வந்து கிறிஸ்டியன் என்டர் ஆகிட்டு அவன் பார்த்துருவான் ஜாக்கோட மூஞ்சி மொழி எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹே ஹானா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிறிஸ்டியன் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான் கிறிஸ்டியன். சொன்னோடனே இவர் அப்படியே ஐம் த பாஸ் அப்படின்னு சொல்லுவான் இந்த ஜாக். ஸோ அவன் ஒரு மாதிரி டோன்ல சொன்னதை வந்து கிறிஸ்டியனுக்கு சம்திங் அப்படியே இரிட்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இவன் வந்து நீ ஏன் இந்த மாதிரி என்னோட ஒர்க் விஷயத்தெல்லாம் வர, நீ இப்படி வந்தது ரொம்ப தப்பு, ஜாக் முன்னாடி பிஹேவ் பண்ணது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இவளுக்கு வந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கேர்ள் வந்து இவள் வந்து அனஸ்தேஷியா அப்படின்னு வந்து கூப்பிடுவான். இவள் திரும்பி பார்த்தா அந்த கேர்ள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிக்கா இருப்பாங்க, பயங்கர மாதிரி உடம்பு சரியில்லாத அது மாதிரி இருப்பாங்க. அவங்க கையில பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருக்கும். ஸோ கட்டு இருந்து கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரியா இருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆனா கேட்பான். இவனு இல்லை நான் யாருமே கிடையாது, நான் நோபடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உடனே டக்குன்னு அவ போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இப்போ யார் அந்த கேர்ள் திடீர்னு வந்து பேசினாங்களே அப்படின்னு இருப்பான். அது முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு நாள் வந்து அனஸ்தேஷியாவும் கிரேவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு ஹோட்டலில். அப்போ வந்து ஒரு தூரத்தில் ஒரு கேர்ள் பார்த்துட்டே இருக்க மாதிரி ஆனால் வந்து ஃபீல் பண்ணா. உடனே வந்து கிரே கிட்ட சொல்வா லைக் என்ன ஒரு கேர்ள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு, நேற்று கூட வந்து ஆஃபீஸ் முன்னாடி வந்து என்கிட்ட பேச வந்தாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு கிரே அப்படி ஷாக் ஆகிடுவான். ஓ கேர்ளா எப்படி இருந்தாங்க, பார்க்க எப்படி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கையில் கட்டு இருந்துச்சு, அவங்க ரொம்ப மாதிரி சிக்காக இருந்தாங்க அப்படின்னா இவன் வந்து அப்படியே ஓகே நம்ம இங்கே இருக்க வேணா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போய் என்ன நடக்குது சொல்லுங்க எனக்கு, யார்
இந்த கேர்ள் நம்ம ஏன் உடனே கிளம்பணும், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னா, ஓகே ஒன்றும் இல்லை, நீ அதெல்லாம் திங்க் பண்ணாத, ஃப்ரீயா இரு. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு பால் பார்ட்டி இருக்கு. லைக் வந்து எனக்கும் அப்படின்னா என்னன்னு தெரியாது. லைக் இந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்கல்ல டிவில எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு, நீ அதில் கண்டிப்பா வரணும்னு வந்து எங்க அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கிரே சொல்லுவான். இது வந்து நான் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கெலாம் நான் போனதில்லை, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி என்கிட்ட ட்ரெஸ்ஸஸும் கிடையாது. நான் என்னோட ஹேர் என்ன பண்ணுவேன், நான் அந்த மாதிரி பார்ட்டிக்கு கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு சொல்லுவேன். இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து எனக்கு ஒரு சூப்பரான பார்லர் தெரியும், நான் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறாங்க வந்து நீ ஒரு ஹேர் வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். இவன் கூட்டிட்டு போன அந்த பார்லர் பார்த்தீங்கன்னா அங்கே அதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின்சன். ராபின்சன் யாருன்னா இவனை வந்து சின்ன வயசுலேயே வந்து இவனோட அம்மாவோட ஃப்ரெண்டே ஒருத்தவங்க வந்து அபியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லேடி தான். ஸோ அந்த லேடி இருக்கிறத கூட்டிட்டு போனோம். இவன் வந்து வெளியே இருந்தே பார்த்துருவா அந்த லேடி அப்படின்றத பார்த்துட்டு இவ பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். உடனே இவன் ஓடி வந்து என்னாச்சு, ஏன் போறேன், நான் உனக்காக தான் உள்ள போய் பேசிட்டு இருந்தேன்னா, லைக் இது அது யாரு ராபின்சன் தானே, அங்கேயே என்னை கூட்டிட்டு போறாங்க, அந்த இடத்துக்கு நான் போய் பண்றதுக்கு என்னோட ஹேர் நான் பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். முதல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லு, என்ன அன்னைக்கு ஃபாலோ பண்ண கேர்ள் யாருன்னு சொல்லு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவான். உடனே வந்து ஓகே வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். ஸோ இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இவன் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். இவனோட முன்னாடி சப்மிசிவா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்த கேர்ள்ஸோட அந்த லிஸ்ட், அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லீலா, ஆக்சுவலி லீலா யாருன்னா அவ தான் வந்து இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த கையில கட்டிருக்க ஒரு மாதிரியான அந்த பொண்ணு சொன்னால அந்த பொண்ணு பேர் வந்து லீலா. ஸோ அவளோட ஃபைல் எடுத்து கொடுக்கும்போது இவ வந்து என்னோட பழைய சப்மிசிவ் தான், இவ ஒன்ஸ் வந்து ரொம்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், பட் எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ அவளை வந்து அப்போ கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவளும் வந்து மேரேஜ் ஆகிட்டு அவள் லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டா. பட் ரீசென்ட்லி கொஞ்ச நாள் முன்னாடி அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவள் மென்டலி இப்போ நல்லா இல்லை. ஸோ அவளை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் அவள் எங்கே இருக்கான்றது சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மற்றவங்க கிட்ட ஃபீல் பண்ண மாதிரி இல்லை, நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்றது சொல்லுவான். ஓ நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால தான் நீ வந்து மற்ற சம்மசிவெல்லாம் கூட்டிட்டு போனா அதே பார்லருக்கு அந்த ராபின்சன் பார்லருக்கு என்னையும் கூட்டிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துவான். பட் இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இல்லை நீ எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் எஸ்ஐபி கூட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வந்து வளரிடுவான். இவன் டென்ஷன் ஆகிடும். ஓ அப்போ என்னோட கம்பெனியை வந்து நீ வாங்கிட்டியா, இது ரொம்ப தப்பா இருக்கு கிரே, இது வந்து லைக் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை, இது வந்து ஓனர்ஷிப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திட்டுவான். இவன் வந்து நீ என்னோட கெரியர் வைஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இந்த கிறிஸ்டியனோட ரியல் மோம் அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து ரொம்பவே லைக் இந்த அனஸ்தீஷியாவோட லுக்கில் இருக்கிறவங்க. ஸோ அதனாலே இவனோட சப்மர்சிவ்ஸ் எல்லாமே வந்து இவங்க அம்மா லுக்கில் இருக்கிறவங்களா இவனை வந்து சூஸ் பண்ணுவான். லைக் அந்த பிளாக் ஹேர் இருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்க கேர்ள்ஸாக வந்து சூஸ் பண்ணுவான். ஸோ இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மோசமான ரொம்ப குடிக்கிற ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து இவங்க அம்மா வந்து பயங்கரமாக அடிப்பார், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அந்த மாதிரி. லைக் இவனை வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இவனோட உடம்புல வந்து நிறைய அந்த ஸ்மோக் ஹர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நிறைய சூடு வச்சிருப்பாரு. ஸோ இதுவும் ஆனா பாப்பா இவன் நிறைய பெயின் இருந்துதான் வந்து வந்திருக்கான் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியும். அண்ட் இவங்க அம்மா எப்படி இறந்து போவாங்கன்னா இவங்க வந்து அடிச்சுட்டு இவங்க அம்மா இறந்தே போயிடுவாங்க. ரொம்ப லைக் மென்டலி சிக்காகி தான் அவங்க அம்மா இறந்துருவாங்க. இறந்தது வந்து இவங்க டோர் வந்து வெளியே லாக் ஆயிருக்கும். ஸோ ஈவன் இவங்க அம்மா டெட் பாடியோடய அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து உயிரிடவே ஈவன் 3 days இருப்பான். ஸோ 3 days இருந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சி இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருந்தவங்க தான் வந்து கிரேஸ், இப்போ கிறிஸ்டியனோட அடாப்டட் மாம். ஸோ அவங்க இவனோட அந்த சிச்சுவேஷனை பார்த்து இவனை ரொம்ப பாவம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இப்போ அடாப்டட் மாமா இருக்காங்க. இவங்க அம்மாவோட இப்போ இந்த அடாப்டட் மாமோட ஃப்ரெண்டாக அந்த ராபின்சன் அந்த வில்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்வின்ஸ் ஆகிடுவா, ஓகே இப்போ ஈவினிங் வந்து பார்ட்டி இருக்கு எங்கள் வீட்டில், ஸோ பார்ட்டி கிளம்புனா நான் எங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வர வைக்கிறேன், ஸோ நீ ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி கொடுப்பான். ஸோ இவ ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து இவங்க எல்லாரும் வந்து அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் அவளோட தங்கச்சியை வந்து இன்ட்ரோ கொடுப்பா. அவளோட தங்கச்சி பேர் வந்து மியா. ஸோ கிறிஸ்டியனுக்கு ஒரு தம்பி, அந்த தம்பி தான் வந்து கேட்டோட லவர். அண்ட் ஒரு தங்கச்சி மியா, இவ தான் வந்து ரொம்ப ஃபாரின்ல இருந்துட்டு இப்போ தான் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான். ஸோ அவளும் அனஸ்தீஷியா பார்த்துட்டு வாவ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவனோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து அனஸ்தீஷியாவை ரொம்ப பிடிச்சிரும். ஃபைனலி கிரே ஒரு கேர்ள் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்க. அண்ட் இந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராபின்சனையும் வந்து கிறிஸ்டியனோட அடாப்டட் மாம் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுன்றதுனால அவள் வந்து அனஸ்தீஷியா வந்து ரெடி ஆகிட்டு இருப்பா. ஸோ அங்கே போயிட்டு ஹே நீ தான் அனஸ்தீஷியாவா, இவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டா, லைக் அவன் வந்து உன்னை வந்து டார்ச்சர் தான் பண்ணுவான், அவன் வந்து உன்னை சந்தோஷமாக வச்சுக்கவே மாட்டான், நீ அவனை விட்டு போயிடு, அவன் வந்து சேஞ்ச் ஆகிட்டான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் வந்து டெம்பரவரி தான், அவனுக்கு வந்து எப்பவுமே அந்த அப்யூசிவ் நேச்சர் வந்து வந்துடும், ஸோ நீ வந்து அவனை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தேவையில்லாத விஷயம்லாம் பேசுவாங்க. இவ வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் வந்து ஒரு சைல்டு அப்யூசர், எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும், ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு வருவான். ஸோ இவ கத்திட்டு
வந்தோடனே நேரா வந்து கிறிஸ்டியன் என்னாச்சு அப்செட்டா வர அப்படின்னு கேட்பான். இல்ல இப்ப வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இவ பின்னாடி பார்த்தா அந்த ராபின்சன் வரும். அவனே ராபின்சன் இவதான் ஏதோ சொல்லிட்டான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஓகே கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் கார்ல. ஸோ அவளோட வீக்கெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவள் திருப்பி வந்து பேக் டு ஒர்க் வந்துடுவான். ஒர்க் வந்தோடனே இந்த ஜாக் வந்து நியூயார்க் போகணும், ஒரு ப்ராஜெக்ட் இமீடியட்டாக எனக்கு வந்து ரூம் புக் பண்ணுங்க, அப்படி வந்து உனக்கும் புக் பண்ணு, நீயும் என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி ஆனா கிட்ட சொல்லுவான். ஸோ ஆனா வந்து ஓ இல்லையே எனக்கு வந்து வீக்கெண்ட் வேறு பிளான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா நீ வந்து பிஸ்னஸ்ல வந்து ஒர்க்ல வந்து உனக்கு பொறுப்பே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்களுக்கு கிடைக்காது, நீ வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான். ஸோ எனக்கு வேற நான் இல்லை டெலிஃபோனுக்காக நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்பா. வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியாது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிரேக் மெசேஜ் அனுப்பா. இந்த மாதிரி வந்து நான் ஜாக் கூட வந்து நியூயார்க் போறேன் அப்படின்னு. இவன் வந்து நோவே நீ போவே கூடாது அப்படின்ற மாதிரி அனுப்புவான். இல்லை நான் வந்து போயே ஆகணும், இது வந்து என்னோட ஒர்க், நீ இதில் வந்து இன்வால்வ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் வந்து ஓகே நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ லேட்டராக இவன் என்ன சொல்லுவான்னா லைக் நீ வந்து ஜாக்கோட ட்ராவல் பண்ண வேண்டாம், நான் வந்து உன்னை நியூயார்க் கூட்டிட்டு போறேன், நீ அங்கே போயிட்டு உன்னோட ஒர்க் அங்கே பார்த்துக்கோ, பட் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன், நீ ஜாக்கோட தனியாக போடுவேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவளும் வந்து ஓகே சொல்லிடுவான். ஸோ இவன் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஜாக்கை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கிறிஸ்டியன் கூடவே வந்து டேரக்டாக நியூயார்க் வந்துடுறேன், அவங்க கூட வரல, அங்கே வந்து நான் ஒர்க் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு போவா. எல்லாரும் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஜாக்கோட ரூம்ல ஜாக் மட்டும் தான் இருப்பான். அவனே வந்து ஒரு மார்க்கமா தான் இருப்பான் அன்னைக்கு ஈவினிங். ஸோ இவ போயிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து ரொம்ப சீப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கணுமா, ஏன் என் கூடலாம் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தப்பா பேசுவான். லைக் யாருமே இல்லை ஆஃபீஸ்லன்றதை அவன் தெரிஞ்சிருவான். ஸோ டோர்லாம் லாக் பண்ணிட்டு இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இவன் என்ன பண்ணுவானா லைக் கிளம்பிட்டியா, நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் வந்து ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். இவன் வந்து நானும் முடிச்சுட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டேன், 2 minutes நான் வெளியே வந்துடுறேன், அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வந்துடுறேன் சொல்லிட்டு நான் போய் ஜாக் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் அனுப்பிட்டு போயிருப்பா. இதோட ஃபோன் எல்லாமே வந்து வெளியே இருக்கும், ஜாக்கோட ரூம்குள்ளே இருக்காது. செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் தெரியும் நான் சொல்லியிருக்கேன். இவரோட அப்பா வந்து எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்றதுனால ஸோ அந்த டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி இவனை வந்து அடிச்சு போட்டு ஓடி வந்துடுவா. ஸோ வெளியே ஓடி வர டேரக்டாக வந்து கிரே கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு கிரே இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தா, நான் வந்து அவனை கிக் பண்ணிட்டேன், அவன் கீழே விழுந்துட்டான், நான் எதுவுமே ஒரு திங்ஸ் எடுக்கலான்ட்டு பயங்கரமா அழுவா. கிரே அப்படியே டென்ஷன் ஆயிடுவான். ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவரை டேரக்டாக அவன் வீட்டுக்கு கூட்டு போயிடுவான். அவன் ரொம்ப பயந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிடுவான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், இவன் தான் வந்து எஸ்ஐபியே வந்து வாங்கிட்டான்ல கிறிஸ்டியன். ஸோ இவன் வந்து ஜாக்கை வந்து ஃபயர் பண்ணிடுவான், வேலையை விட்டு தூக்கிடுவான். ஸோ இது வந்து ஜாக்கை வந்து லைக் ரிவெஞ்ச் எடுக்க வச்சிடும். ஜாக் வந்து லைக் வில்லன் மாதிரி ஆயிடுவான். ஓ என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு இந்த பொண்ணால, இந்த கிறிஸ்டியனை வந்து சும்மா விடக்கூடாது, என்னோட லைஃபே வந்து இவங்க 2 பேர் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, என்னோட வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து வில்லன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவான். இவன் வந்து லைட்டாக இதில் தனியாக விட எனக்கு அதுக்கப்புறம் பயமாக இருக்கும். லைக் நீ வந்து எனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸ், ஆனால் லைக் உனக்கு சுற்றி இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வந்து தயவு செஞ்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ண வேண்டாம், நீ இங்கேயே வந்து என் கூட ஸ்டே பண்ண, நீ இங்கே வந்துட்டு மூவ் இன் பண்ணிவிடு என்னோட வீட்டுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு சீன் இருக்குது. ஏன்னா இவன் வந்து ஓகே நான் மூவ் இன் பண்ணிடுறேன் உங்கள் வீட்டுக்கு, நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. டிசைட் பண்ணிட்டு இவரோட திங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரோட பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிருப்பான். ஸோ கிறிஸ்டியன் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே நீ உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு உள்ளே எடுத்துக்கிட்டு இருப்பான். எடுத்துகிட்டே இருக்கும்போது இவன் வீட்டுக்குள்ளே யாரும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும். திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா லீலா வந்து துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. நான் வந்து உங்களை சுட போகிறேன் நான் லைக் அப்படின்னு சொல்லுவா. நீ கிறிஸ்டியன் கீழே தான் இருக்கா, நீ கிறிஸ்டியன் பேசினா போய் பேசிட்டு வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படியே ஸ்லோவாக பேசுவா. இவன் நீ வந்து தயவு செஞ்சு பேசாத, என்கிட்ட இல்லாதது வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு, மாஸ்டர் வந்து உன்னோட பெட்லாம் தூங்குறாரு, மாஸ்டர் கூட ஷாப்பிங் வராரு, இதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு, நீ மட்டும் என்ன ஸ்பெஷல், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு, என்னோட லைஃபே போயிடுச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டே இருப்பா. பயங்கரமா பேசுவா. நீ வந்து நான் உன்னை கொலை பண்ணதான் எனக்கு நிம்மதி, நான் உன்னை கொலை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வேற எங்கேயும் சுட்டு காமிப்பா. ஸோ அந்த கன் ஷாட் கேட்டதுமே வந்து கிறிஸ்டியன் கடகடன் மேலே ஓடி வந்துடுவான். ஓடி வந்தோடனே இவன் வந்து பயமா கத்திட்டு இருப்பான், நான் உன்னை சுற்றுறேன் அனஸ்டீஷியா, எனக்கு இருக்கிறது நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுட ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது கிறிஸ்டியன் வந்தோட கிறிஸ்டியனை பார்த்துங்க அப்படியே அந்த லீலா அப்படியே சைலண்ட் ஆயிடுவா. லைக் அவ்வளோ கோவமா பேசிட்டு இருப்பா. பட் இவன் வந்து ஸ்டாப் அப்படி சொல்லுவான். இவன் பேச்சு அப்படியே கேட்பா. லைக் அவன் டாமினண்டா தான் ஸ்டில் அவன் டாமினண்டா தான் பாக்குறான். இவன் அப்படியே சப்மிசிவா தான் இருக்கா. அவன் வந்து கண்ணு கூட அப்படின்னு கொடுத்துருவா. உடனே நீல் டவுன் பண்ண அப்படின்னு டக்குன்னு அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு இப்படி ஆயிடுவா. ஸோ இதை பார்த்தோன்னா அப்படியே அனஸ்தேஷியா வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒபீடியன்ஸ் வந்து என்னால் லைஃப் லாங் உனக்கு கொடுக்க முடியாது, நீ இதெல்லாம் தான் பழகி வந்திருக்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ஸ் வந்து என்னால் லைஃப் லாங் தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல பயங்கர அப்செட் ஆயிடுவான். அப்படியே லீலாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இவ டக்குன்னு இவ பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துருவா. இவ எங்க காண போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் வந்து பயங்கரமா இவ தேடிட்டு இருப்பான்.
இவ பார்த்தா இவ லேட் நைட் அப்படியே வருவா வீட்டுக்கு. வந்தோடனே வந்து கிறிஸ்டின் நீ எங்கே போன, உனக்கு எவ்வளோ திமிரு, நான் உன்னை எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சி நீ இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறோன்னா நான் அப்படி தான் போவேன். லைக் உங்களுக்கு அந்த அடிமை மாதிரி என்னால் இருக்க முடியாது, சப்மிசிவாக இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒபீடியன்ஸ் நீங்கள் எங்கே எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசுவான். ஸோ எனக்கு இது வந்து பயமாக இருக்குது. எனக்கு முன்ன பார்த்தா லீலாவை பார்த்து கூட பயப்படல இந்த அளவுக்கு. லைக் லீலா என்னை வந்து கொலை பண்ணவே வந்தா, அதே அந்த இன்சிடென்ட் கூட எனக்கு பயமா இல்லை, எனக்கு முன்ன பார்த்தா தான் பயமாக இருக்குது கிரே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னதே வந்து ஈவன் அப்படியே டக்குன்னு நீல் டவுன் பண்ணிடுவான். லைக் ஈவனை பார்த்து எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் வந்து லைக் ஈவன் சப்மிசிவாக இருக்கணும்னு நினைக்கிறது ஆனா கிட்ட தான். லைக் இவனுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆனாவை பிடிக்கும் அப்படின்றது அந்த சீனில் வந்து நல்லா புரியும். லைக் அவ்வளோ இவன் வந்து அவளை லைக் பண்ணுறான், லவ் பண்ணுறான் அப்படின்றத அதில் ஷோ பண்ணுவான். ஸோ அதை பார்த்தோன்னே வந்து மெல்ட் ஆகிடுவா. லைக் பயங்கர கோமா இருப்பா. பட் அந்த இன்சிடென்ட்டில் அவளே மெல்ட் ஆகிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுவாங்க. அந்த டைமில் வந்து அவன் தூங்கும்போது வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ இவளுக்கு வந்து லைக் அவன் தூக்கத்தில் கேட்டானா அது ரியலாக கேட்டானா புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனே இருப்பான். நெக்ஸ்ட் டே வந்து அவன் வந்து கேட்பான். நெக்ஸ்ட் டே அவன் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான், செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ அப்போ பார்த்துட்டு வந்து கேட்பான், கிரே நேற்று நைட்டு உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் வந்ததா, ஏதாச்சும் மேரேஜ் மாதிரி ட்ரீம் வந்ததா அப்படின்னு அவன் கேட்பான். நான் வந்து ட்ரீமில் வந்து நான் உளரல, நான் வந்து நிஜமாக தான் கேட்டேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ இவளுக்கு வந்து எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அனஸ்தேஷியா ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து மியா இவளுக்கு வந்து கால் பண்ணுவான். மியா யாருன்னா கிரேவோட தங்கச்சி. ஓகே, ஸோ அவள் வந்து கால் பண்ணிட்டு கிரேவோட பர்த்டே பார்ட்டி வீட்டில் வைக்கலான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், அதாவது ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இவனே என்னைக்கு அவன் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்பான். அவனோட பர்த்டே டேட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து இவனுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு கீ செயின் வாங்குவா. ஸோ அந்த கீ செயினில் வந்து பின்னாடி வந்து எஸ் அப்படின்னு போட்டுருப்பா. ஸோ அவன் வந்து வெளியே மேரிமே கேட்டதுக்காக அந்த எஸ் அப்படின்றதுக்காக அந்த கீ செயின். ஸோ அதை அழகாக குட்டி கிஃப்ட் பேக் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து கொடுப்பா. ஸோ இதை வந்து கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ, இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, பர்த்டே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவா. இவன் வந்து நான் இந்த மாதிரி போலாண்ட் போகிறேன், ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ நான் வந்து இவன் ஃப்ளைட் ஓட்டுவான், குட்டி ஒரு ஃப்ளைட்டு. ஸோ அதை ஓட்டிக்கிட்டே நான் போயிட்டு வந்துடுறேன், என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி ஹெலிகாப்டர் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பான். ஃப்ளைட் இல்லை, ஹெலிகாப்டர். ஸோ இது ஓட்டிக்கிட்டே போகும்போது திடீர்னு அதில் வந்து சம் ப்ராப்ளம் ஆகிட்டு திடீர்னு புகையாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ காடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏரியாவில் போயிட்டு இருப்பான், பறந்துட்டு இருப்பான். ஸோ சடனாக வந்து லேண்ட் பண்ணி அவனும் எல்லாம் அது வெடிச்சிடும். ஸோ டக்குன்னு ஏதோ ஒரு இடம் பார்த்து லேண்ட் பண்ணி கொலாப்ஸ் ஆகிட்டு அவன் காணாமல் போயிடுவான். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிவி நியூஸஸ்லாம் திடீர்னு வந்துடும். பயங்கரமா பயந்துருவா. லைக் அவளுக்கு தான் கிறிஸ்டின் லூஸ் பண்ணிட்டோம், நம்ம லைஃப்ல இனிமேல் கிறிஸ்டின் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துருவா. ஸோ இவனோட மொத்த ஃபேமிலியும் வந்து வந்துருவாங்க. எல்லாருமே வந்து டிவி நியூஸ் பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே இருப்பாங்க. அப்போ வந்து இவனோட அம்மா அந்த அடாப்டட் மாமா இருக்காங்க கிரேஸ், அவங்க வந்து பேசுவாங்க. லைக் கிறிஸ்டினுக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான்னு சொன்னேன், அவனுக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்குமா, அவங்க உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தியா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இருப்பாங்க. அப்போதான் வந்து திடீர்னு ஒரு நியூஸ் வரும், கிறிஸ்டின் வந்து கிடைச்சிட்டாரு, அவர் வந்து ரீச் ஆகிட்டு இருக்காரு, அவரோட வீட்டுக்கு அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி. ஸோ நியூஸ் அங்கே பார்த்தோன்னே அப்படியே கிறிஸ்டின் இங்கே என்ட்ராவும் ரொம்ப மந்தபடி மெஸ்ஸியாக இருப்பான். லைக் காணாம போயிட்டு தேடி வந்திருக்கான். ஸோ அதனால ரொம்ப மெஸ்ஸியாக இருப்பான். வந்தோடனே எல்லா ஃபேமிலிஸ் வந்து போயிட்டு ஹக் பண்ணிட்டு லைக் ஒரு டக்குன்னு ஒரு ஃபேமிலி கேதர் மாதிரி இருக்கும். இவ அப்படியே பயங்கரமா அழுவா. லைக் நான் உன்னை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், நீ கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அழுவா. ஏன்னா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ எல்லாரும் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அனஸ்தேஷியா வந்து லைக் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு கீச்சைன் அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த கிஃப்ட் இருக்கு, நீ அதை ஓப்பன் பண்ணக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா இல்லை இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவன் ஓப்பன் பண்ணிட்டு என்னது கீ செயினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி பாருங்க அப்படின்னு சொன்னா அவன் எஸ் போட்டிருக்கும். இவன் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவான். லைக் என்ன மேரேஜ் பண்ணுற அவன் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணும்போதே வந்து அவன் சொல்லுவான் லைக் என்ன மேரேஜ் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது, லைக் என்ன ஒரு கேர்ள் அக்செப்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப ரேர் தான், பட் உனக்கு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ எஸ் சொன்னது அவன் பயங்கர ஹாப்பி ஆகிடுவான். ஸோ அதுக்கு அடுத்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து கிறிஸ்டினோட வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் போகிறாங்க. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து இவன் வந்து அனஸ்தேஷியா கூப்பிட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவான். லைக் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், லைக் வி ஆர் கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்ற மாதிரி சொல்லி இவளுக்கு வந்து காட்டிடுவான். ஸோ அது அந்த பார்ட்டியில் வந்து அந்த ராபின்சன் இருக்குல்ல, அந்த வில்லி, அந்த சைல்டு அபியூசர், அவங்கள வந்து இருப்பாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டு அனஸ்தேஷியா அப்படியே கொஞ்சம் தனியாக வந்திருப்பா. வந்த உடனே இந்த ராபின்சன் வந்து பின்னாடியே வந்துருவா. வந்துட்டு வந்து ஃபைனலி வந்து நீ வந்து அவனை மேரேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டியா, அவன் வந்து மேரேஜுக்குலாம் வந்து கேப்பபிளே கிடையாது, நீ வந்து ஜஸ்ட் அவனோட மணியை பார்த்துட்டு அவன் பின்னாடி வந்திருக்க அப்படி இப்படி சொல்லிட்டு பேசுவா. இவன் அந்த டைம்ல ஒயின் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த டைம்ல இப்படியா பேசி டென்ஷன் ஆனோடனே அந்த ஒயின் அவன் மூஞ்சிலே ஊத்திடுவா. ஸோ ஊத்துனதும் கரெக்டாக அந்த டைம்ல கிரே வந்துடுவான். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு பண்ணிட்டு வந்து கொடுப்பான். அவன் பேசுனதா கேட்டுருவான். எனக்கும் கிறிஸ்டினுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சிக்க உன்னால சத்தியமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவா. நீ வந்து ஒரு சைல்டு அபியூசர், சின்ன குழந்தை கூட பார்க்காம அவங்க கிட்ட வந்து சின்ன வயசுலேயே வந்து தப்பா நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது கிறிஸ்டினோட அந்த அடாப்டட் மாமும் வந்து வந்துருவாங்க. வந்தோடனே டேரக்டா வந்து அப்படி அவங்க பேசுனதா
கேட்டு தான் வருவாங்க. வந்துட்டு அந்த ராபின்சனை வந்து டக்குனு இவங்களும் அடிப்பாங்க. அடிச்சுட்டு நீ தயவு செஞ்சு என்னோட குழந்தைங்கள விட்டு வெளியே போயிடு, முதல்ல இந்த வீட்டுல இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துரத்தி விட்டுறாங்க. அப்படியே அது ஓகே ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். ஸோ அதோட அந்த கேரக்டர் வந்து முடிஞ்சு போச்சு. இவன் அதுக்கப்புறம் இவங்க வந்து நான் கிரே கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டு போயிட்டு இப்படி நடந்ததா நீ இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் வந்து இவன் வீட்டுக்கு கீழே வந்து ஒரு கார்டன் இருக்கும். ஸோ அந்த கார்டனுக்கு வந்து கூட்டிட்டு போவான். சும்மா வா கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்கே இவ்வளோ முன்னாடி போக சொல்லிட்டு அப்படியே இவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான். ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு வெட்டிங் ப்ரொபோசல் அவன் வந்து ரிங்கோட பண்ணுவான். ஸோ அந்த ப்ரொபோசல் பண்ணது வந்து உடனே வந்து கெஸ் சொல்லிட்டான். ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். ஸோ அவங்க ஃபுல் ஃபேமிலி வந்து வெளியே நின்று அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து அவங்களோட போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இவனோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து எண்ட் ஆகுது. பட் அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் வந்து அதர் எண்ட்ல வந்து பயங்கர ஒரு கிறிஸ்டினோட ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே அதை வந்து எரிச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்மோக்கிங் அதை வச்சு எரிச்சிட்டே இருப்பான். அதான் லைக் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாக் அது வில்லனா இருக்க மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து ஹெண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து உங்க மேரேஜ் நடக்குதா, ஜாக் என்ன பண்றா, இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபைனல் பார்ட் 50 Shades of Redல தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care, bye bye, good night.